குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சிறை தண்டனை உண்டு. இன்றைக்கு வெறும் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தினால் போரும். ஆக முதலாளிகளுக்கு இன்றைக்கு அவர்கள் தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய, அதை அமல்படுத்த தவறினால் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவர்கள் நீத்து போக செய்துவிட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை தீவிரமாக மாற்றி இருக்கிறார்கள். இதனை எதிர்த்துதான் இந்த வேலை நிறுத்தம். சமீபத்தில் மத்திய அரசு இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி மூலதனத்தை 100% உயர்த்த வேண்டும் என்று அறிவித்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடி தொழிலாளர்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, பணக்காரர்களை மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆக்குவதும், தொழிலாளிகளை உழைப்பாளிகளை ஒட்ட சுரண்டுவதும், அவர்களை ஓட்டாண்டி ஆக்குவதுமான ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 29 தொழிலாளர் சட்டங்களை அவர்கள் 4 தொகுப்புகளாக மாற்றி அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு மோசமான இழி செயலில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 தொகுப்புகள் அமலாகும் என்று சொன்னால் தொழிற்சங்கம் அமைப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். தொழிற்சங்கம் அமைத்தாலும் போராடுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஒரு வேலை நிறுத்தம் செய்வது என்று சொன்னால் இன்றைக்கு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மட்டும்தான் 14 நாட்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்து செய்ய வேண்டும். இனி எதிர்காலத்திலே அனைத்து தொழிலாளிகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் அத்தகைய ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அறிவிப்பு கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் சமரச பேச்சுவார்த்தை துவங்கினால் வேலை நிறுத்தம் செய்ய முடியாது என்று பல நிபந்தனைகளை விதித்து இன்றைக்கு வேலை நிறுத்த உரிமையை பறிக்கக்கூடிய இந்த தொகுப்புகளை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு சிறை தண்டனை வரை இருக்கிறது. அதை தூண்டுபவர்களுக்கு சிறை தண்டனை, அதை ஊக்குவிப்பவர்களுக்கு சிறை தண்டனை, அதற்கு நிதி கொடுப்பவர்களுக்கு சிறை தண்டனை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமைகளை பறித்தால் ஏற்கனவே சிறை தண்டனை இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டன. உதாரணமாக போனஸ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் 6 மாத காலம் சிறை தண்டனை உண்டு முதலாளிகளுக்கு. இன்றைக்கு அந்த சட்டம் நீத்து போய் அவர்கள் அபராதம் மட்டும் செலுத்தினால் போரும். குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சிறை தண்டனை உண்டு. இன்றைக்கு வெறும் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தினால் போரும். ஆக முதலாளிகளுக்கு இன்றைக்கு அவர்கள் தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய, அதை அமல்படுத்த தவறினால் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவர்கள் நீத்து போக செய்துவிட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை தீவிரமாக மாற்றி இருக்கிறார்கள். இதனை எதிர்த்துதான் இந்த வேலை நிறுத்தம். இன்றைக்கு பொதுத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும், வங்கி பாதுகாக்கப்பட வேண்டும், LIC பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். இந்த நாட்டிலே சாமானிய மக்களுக்கு அவர்கள் மேலும் மேலும் சுமை ஏற்றப்படுவார்கள். எனவே இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்வது என்று சொன்னால், தொழிலாளர் விரோத விவசாய விரோத கொள்கையை நீங்கள் நிச்சயமாக கைவிட வேண்டும். இல்லை என்றால் தொழிலாளி வர்க்கம் உங்களை கைவிட வைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வேலை நிறுத்தம் தான் இது மிகப்பெரிய வெற்றியாக நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது என்று சொல்லி போராடுவது, வேலை நிறுத்தம் செய்வது எங்களுடைய அடிப்படை உரிமை. இன்னைக்கு நாங்க வேலை நிறுத்தம் செய்யணும்னா எங்க ஒரு நாள் சம்பளத்தை இழந்துதான் வேலை நிறுத்தம் செய்கிறோம். அதை பிடிச்சிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஒழுங்கு நடவடிக்கை எடுப்ப என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு தொழிலாளி வர்க்கம் சும்மா இருக்காது. நிச்சயமாக வெகுண்டெழும். இந்த மாதிரியான பயமுறுத்தலுக்கெல்லாம் தொழிலாளி வர்க்கம் அஞ்சாது. அவர் என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் அதை எதிர்த்து மிக தீவிரமாக போராடி அதை முறியடிப்போம். உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? தொழிலாளிக்கு வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லைன்னு. அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பையே முறியடித்தது தொழிலாளி வர்க்கம். அதனால இந்த தலைமைச் செயலர் அறிவிப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம்.
ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை, கூட்டு போராட்ட குழு, கூட்டு போராட்ட குழு வாழியவே 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 வாழியவே. வர்க்க போரின் நீதிமுறை தொழிற்சங்கம் வாழியவே. வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம். இந்திய நாட்டின் முதல் குமரி வரை உழைக்கும் வர்க்கம் அனைத்து பகுதி தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து நடத்துகின்ற ஜூலை 9 வேலை நிறுத்தம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் வென்றது வென்றது. ஜூலை 9 வேலை நிறுத்தம் வென்றது வென்றது. மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு இன்சூரன்ஸ் துறையிலே இன்று நடக்கும் வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளர்களுடைய ஒன்றுமற்ற அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் நாளாக இன்று அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் மற்றும் வங்கி ஊழியர்கள் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளாக பாலிசிகள் மீதான ஜிஎஸ்டியை விலக்குவதும், எங்களுடைய பென்ஷன் திட்டத்தை எல்லாருக்கும் சமமான என்பிஎஸ்ஐ எடுத்து ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும், மற்றும் பணி நியமனங்கள் நடத்தப்படாமல் நிலுவையில் உள்ளது. அரசு இந்த இன்சூரன்ஸ் துறையிலும் வங்கி துறையிலும் ரொம்ப நாட்களாக பணி நியமனங்கள் நடக்காமல் இருக்கிறது. அதனை உடனடியாக துவங்குமாறும், நிறைய இடங்களில் வேலை காலி இடங்கள் இருக்கிறது, அது நிரப்ப எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டங்கள் இன்னும் வரும் காலங்களில் தொடரும் என்பதையும், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவென்றால் தொடரும் போராட்டங்கள் இன்னும் வலுப்பெறும் என்றதை எங்கள் சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயலட்சுமி, இணை செயலாளர், சென்னை கோட்டம் 1 அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம். வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த அரசாங்கம், இந்த ஆளும் அரசாங்கம் இந்த குரலை கேட்க வேண்டும். தொழிலாளர்கள் குரலை கேட்காமல் அவர்கள் பாட்டு இவர்கள் எதுவும் வேலையற்று செய்கிறார்கள், இவர்கள் செய்வது எதுவும் இல்லை. இது ஒரு அரசியல் காரணம் மாறாக சிந்திக்க என்றால் தொழிலாளி வர்க்கம் மீண்டும் இந்த இயக்கம் நடத்தும். இது போன்ற மீண்டும் அடுத்த கட்டத்தை போகும், மீண்டும் தீவிரமாக போகும். இன்னும் அதிகமான மக்களை உள்வாங்கி போராடி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏற்கனவே தொழிலாளர்களும் விவசாயிகளும் போராட்டி பல வெற்றிகளை கண்ட சரித்திரம் இந்தியாவிற்கு உண்டு. அதே போல் வருங்காலத்திலும் இது போன்ற சரித்திரங்களை படைப்போம், வெற்றிகளை படைப்போம், இந்திய நாட்டை பாதுகாப்போம், இந்திய தொழிலாளர் பொதுத்துறையை பாதுகாக்கும். இந்த இடத்துல ஒரு மகத்தான வங்கி ஊழியம், இன்சூரன்ஸ் ஊழியம் சேர்ந்து ஒரு மகத்தான இயக்கத்தை, ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி முடித்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான இன்சூரன்ஸ் ஊழியர்களும் வங்கி ஊழியர்களும் தொழிலாளர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் இந்த கருத்தை பங்கு கொண்டு மிகப்பெரிய வேகமாக இன்சூரன்ஸ் துறை 90% வெற்றி பெற்று இருக்குது. வங்கியிலும் பல வங்கி கிளைகள் மூடி கிடக்கிறது, வர்த்தகம் நடைபெறவில்லை. இது அரசாங்கம் இன்று விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் வங்கியிலும் நீதித்துறையிலும் தீவிரமாகும். இன்னும் பல மடங்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் ஒரு மோசமான நிலையை அரசாங்கம் சந்திக்க வேண்டும். அதை தவிர்க்க வேண்டும். உடனடியாக தொழிற்சங்க தலைவர்களுடன் பேச வேண்டும். இதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொள்ள வேண்டும். அதை நோக்கி அவர்கள் முன்னுக்கை எடுக்க வேண்டும். இன்று ஜூலை 9ஆம் தேதி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்ஐசி வங்கி மற்றும் பொதுத்துறை பொது காப்பீட்டு ஊழியர்கள் இந்த நாட்டினுடைய தொழிலாளிகள் நடத்தக்கூடிய வேலை நிறுத்தத்தில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறார்கள். 17 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தம் அகில இந்திய அளவில் நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக எல்ஐசியில் உள்ள தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், எல்ஐசி நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய 30,000க்கும் அதிகமான 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது கோரிக்கை வைக்கிறோம். இரண்டாவதாக, சமீபத்தில் மத்திய அரசு இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி மூலதனத்தை 100% உயர்த்த வேண்டும் என்று அறிவித்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுபோல எல்ஐசி நிறுவனத்தில் 1/4/2010 முதல்
பணியில் இணைந்த அனைத்து ஊழியர்களுக்கும் புதிய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை ரத்து செய்து 1995ஆம் ஆண்டு பழைய பென்ஷன் திட்டத்தையே அனைவருக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுபோல மத்திய அரசு எல்ஐசி நிறுவனத்தை சீரழிப்பதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எல்ஐசி சட்ட திருத்தம் கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறது. அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம். இந்த வேலை நிறுத்தத்தின் வாயிலாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் 25 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பங்குகேற்றுள்ளார்கள். எல்ஐசி போன்ற நிறுவனங்களில் எந்த பணியும், வங்கிகளிலும் எந்த பணியும் இந்த நாளில் நடைபெறவில்லை என்பதை கூறிக்கொள்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டங்கள் இனியும் தீவிரமாகும் என்பதைத்தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ். ரமேஷ்குமார், பொதுச் செயலாளர், அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், சென்னை பகுதி.